والهوى نادانا والهوى نادانا. يا طيبة يا طيبة يا داوى العيانة، اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا. لما صار المركب نساني صاروا الدمع ما جفاني، أخذوا قلبي مع جناني. يا طيبة يتيم الولهانا يتيم الولهانا. يا طيبة يا طيبة يا داوى العيانة، اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا. قبلتي بيت الله صابر، علاني يوما لك زائر. يا ترى هل تراني ناظر للكعبة، وتغمرني بأمانة وتغمرني بأمانة. يا طيبة يا طيبة يا داوى العيانة، اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا. نبينا أغلى أمنياتي، أزورك لو مر بحياتي، وبجوارك صلي صلاتي، واذكر ربي واتلو القرآن واتلو القرآن. يا طيبة يا طيبة يا داوى العيانة، اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا. بشراكي المدينة بشراكي، بقدوم الهادي يا بشراكي. فهل لي مأوى في حماكي، أتمنى فالنور سبانا نوركم سبانا. يا طيبة يا طيبة يا داوى العيانة، اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا. يا طيبة يا طيبة يا داوى العيانة، اشتقنا لك والهوى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விரிந்தது உலகம், பரந்தது பரவசம். செல்வங்களில் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த அறிவினை முதலாய்கொண்ட மாணவர்களை வளம்பெற வாழ்த்தி துவங்குகின்றோம். அல் இஸ்லாமிய பாடற் பாடசாலையினுடைய வருடாந்த இஸ்லாமிய கலை நிகழ்ச்சியும் பரிசளிப்பு விழாவும் 22 வருட காலமாக மாணவ செல்வங்களுக்கு சிறந்த கல்வியினை இஸ்லாமிய சூழலிலே வழங்கி வருகின்ற அல் இஸ்லாமிய பாடற் பாடசாலை 3 ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியினை சிறப்பித்து தருவதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியினை இந்த மேடையேற்ற இருக்கின்ற அல் இஸ்லாமிய பாடற் பாடசாலையினுடைய பணிப்பாளர் அஷேக் அல்ஹாஜ் ULM சலாஹுதீன் BA அவர்களை வரவேற்று கொண்டு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு சம்மாந்துறையின் 4ஆம் பக்கம் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், சிறார்கள்,
சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லி வரவேற்று கொண்டும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிரதம அதிதிகள் வரிசையிலே வருகை தந்து சிறப்பிக்கவிருக்கின்ற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் கௌரவ அல்ஹாஜ் ஐஎல்எம் மாஹிர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு விசேட அதிதிகள் வரிசையிலே சிறப்பிக்கவிருக்கின்ற சமாந்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்தியர் என்எம் ஆலிஃப் எம்பிபிஎஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு விசேட அதிதிகள் வரிசையிலே வருகை தந்து சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். அவர்களோடும் சமாந்துறை வலய கல்வி சமாந்துறையினுடைய பாலர் பாடசாலை இணைப்பாளர் ஏபி சஜாத் அவர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு விசேட அதிதிகள் வரிசையிலே வருகை தந்து சிறப்பிக்கவிருக்கிறார்கள். மேலும் பல அதிதிகள் வருகை தந்து சிறப்பிக்கவிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிறந்த கல்வியினை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அல் இஸ்லாமிய பாலர் பாடசாலையினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்ச்சியும் பரிசளிப்பு விழாவினுடைய துவக்க நிகழ்வாக சம்பிரதாயபூர்வமாக அருள் மறையாம் வான்மறை வசனங்கள் கிராத்தோடு இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைப்பதற்காக அரபிக் கிராத் தருவதற்காக அகமட் ஒஸ்மான் ஃபாத்திமா யமீனா, தமிழில் தருவதற்காக முகமது ரஃபீக் ஷாரா ஜைனப், ஆங்கிலத்தில் தருவதற்காக நூஹ் ஃபாத்திமா ஷஹதியா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். கிராத்தினை வழங்குவதற்காக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா. மா வத்தக ரப்புக வமா கலா. வலல் ஆখিরাতু ഖൈറുல் லக மினல் ஊலா. வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்தா. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. வவஜதக ضالًا ஃபஹதா. ووجدك عائلا فأغنى. فأما اليتيم فلا تقهر. وأما السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر. وأما بنعمة ربك فحدث. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நேரற்ற அன்படையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். முற்பகல் மீது சத்தியமாக, இருண்ட இரவின் மீது சத்தியமாக, உன் இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. மறுமையெனும் பிந்திய நிலைமையானது இம்மையெனும் முந்திய நிலையை விட மிக மேலானாக இருக்கும். உன் இறைவன் மென்மேலும் உயர் பதவிகளை அளிப்பான். நீங்கள் அதை திருப்தி அடைவீர்கள். உன்னை அனாதையாக கண்டு உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? உன்னை வழியற்றராக கண்டு உமக்கு நேர் வழிகாட்டினான். தேவையுடையவராக அவன் உன்னை கண்டு அவன் தேவையற்றவராக ஆக்கிவிட்டான். நீர் அனாதைகளை கடிந்து கொள்ளாதீர், யாசர்களை விரட்டாதீர். உங்களது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து நன்றி செலுத்துவீராக. Good morning all of you. In the name of Allah, the most beneficent, the most merciful, by the morning sunlight and by the night when it covers with darkness, your Lord, O Prophet, has not abandoned you, nor has he become hateful of you, and the next life is certainly far better for you than this one. And surely your Lord will give so much to you that you will be pleased. Did he not find you as an orphan, then sheltered you?
Did he not find you unguided, then guided you? And did he not find you needy, then satisfied your needs? So do not oppress the orphan, nor repulse the beggar, and proclaim the blessings of your Lord. Thank you. சிறந்த மொழி மூலம் அந்த மும்மொழியிலும் வான்மறை வசனங்கள் தந்த அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நாட்டினுடைய தேசிய கீதம் ஒலிக்கவிருக்கின்றது. அனைத்து மாணவர்களும் அந்த தேசிய கீதத்தை இப்போது மேடையிலே வழங்க காத்திருக்கின்றார்கள். அனைவரும் எழுந்து நின்று அதற்கான மரியாதையினையும் வழங்குவோம். தேசிய கீதத்திற்கான மரியாதை வழங்கிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்து பாடசாலை கீதம் அடுத்து உங்களுக்காக. அனுதினம் எம்மை காத்திடு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். மறைவழி நின்று மாநிலம் போற்றி மாநபி வாழ்வில் உயர்ந்து சிறுவர்கள் வாழ்வில் குறையணுகாமல் காத்திடு யா அல்லாஹ். சிறுவர்கள் வாழ்வில் குறையணுகாமல் காத்திடு யா அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அனுதினம் எம்மை காத்திடு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். காரண தலைவர் ஆகிய
ஆசிரியைகள் அனைவருக்கும் இறைவா கருணை கொண்டருள்வாய். ஆசிரியைகள் அனைவருக்கும் இறைவா கருணை கொண்டருள்வாய். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். அனுதினம் எம்மை காத்திடு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். அந்த பாடசாலை கீதத்தினை தந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து 22 வருட காலமாக மாணவ செல்வங்களுக்கு முற்றிலும் இஸ்லாமிய பாடத்திட்டத்தினை வழங்கி சிறந்த நல்லொழுக்கமுள்ள பிரஜைகளாக இந்த மண்ணுக்கு உருவகித்து தர வேண்டும் என்று அயராது பாடுபட்டு இந்த மாணவ செல்வங்களுக்கு இஸ்லாமிய நெறிமுறைகளை வழங்கி இந்த பாடற் பாடசாலையினை வளர்ச்சி பெற செய்வதற்கு ஒரு பங்காக இருந்து இன்று வரைக்கும் வெற்றிகரமான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அல் இஸ்லாமிய பாடற் பாடசாலையினுடைய பணிப்பாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் ULM சலாஹுதீன் இஸ்லாஹி BA அவர்களை அன்போடு தலைமை உரையும் வரவேற்புரையும் வழங்குவதற்காக அழைத்துக் கொள்கின்றோம். அல்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஹி வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். பல்லக ரிசாலா வ அத்தல் அமானா வ நஸஹ லில் உம்ம வ ஜாஹித ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, பிரதம அதிதிகளே, சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் ஒரு அழகான ஈடற்றமுள்ள வெற்றி அடையக்கூடிய ஒரு மார்க்கத்திலே பிறக்கச் செய்து வாழச் செய்து எங்களை இந்த உலகத்தை விட்டு மரணிக்க செய்யக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த உலகம் என்பது ஒரு விளையாட்டான ஒன்றல்ல. இந்த உலகத்துக்கு பின்னால் இன்னொரு உலகம் இருக்கின்றது, நிரந்தரமான அழியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு பணி செய்வதற்காக வேண்டி, நன்மை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு சொற்பமான காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். உண்மையிலே எங்களுக்கு தந்திருக்கின்ற அருள்களில் ஒன்றான இந்த பிள்ளை செல்வங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து அதை ஒரு சோதனை கருவியாகவும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். மறுமையில் அல்லாஹு தஆலா எங்களுடைய சொத்துக்கள், செல்வங்கள், பட்டம், பதவிகள் இவைகளை பற்றி கேள்வி கேட்பதை போன்றோ எங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வங்கள், குழந்தைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா மறுமையிலே கேட்க இருக்கின்றார். எனவே இந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், சிறுவயதில் இவ்வாறான ஈமானை கொடுக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவையும் அவனுடைய நபியை பற்றியும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கூறுகின்றன. உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டுமாக இருந்தால், ஒரு குழந்தை தனது பெற்றோருக்காக வேண்டி கேட்கின்ற பிரார்த்தனைகள், இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தஆலா எவ்வித திரையும் இல்லாமல் அங்கீகரிக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இளம் மழலைகள், இளம் சிறார்கள்
தற்போது ஓதிய அந்த கிராத்தையும் ஏனைய மொழிகளையும் கேட்கின்ற போது மேல் சிலிக்கின்றது. அழகான முறையில் அழகான உச்சரிப்போடு அந்த பெரிய சூறாவை ஒரு 5 வயது ஒரு குழந்தை மிக சரளமாக எவ்வித கூச்சவுமின்றி பயமுமின்றி ஒரு மேடையிலே ஒரு குழந்தை ஓதுகின்றதென்றால் உண்மையிலே சந்தோஷம் அடைகின்றேன். இதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். இவ்வாறு குர்ஆனை ஓத வேண்டும், ஹதீஸ்களை மனனம் செய்ய வேண்டும், திக்ருகளை மனனம் செய்ய வேண்டும், அன்றாட துஆக்களை மனனம் செய்ய வேண்டும், உண்மை பேச வேண்டும், ஈமானை அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் இந்த அல் இஸ்லாஹ் பயணிக்கின்றது. அல் இஸ்லாஹ் இஸ்லாமிய பாடசாலை வெறுமனே பாடசாலையிலே சில மாணவர்களை சேர்த்து அவர்களுக்கு ஒரு சில விடயங்களை கொடுத்து விடுவதல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கல்வியை இஸ்லாமியப்படுத்தி இளம் சிறார்களை நல்லொழுக்கமுள்ள நல்ல பண்பாடுள்ள ஆன்மீகம் நிறைந்த குழந்தைகளாக அந்த இளம் சிறார்களுக்கு ஈமானை கொடுத்து அவர்களை அனுப்புகின்ற போது அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் தொடர்ந்து செல்லுகின்ற போது இந்த இளமையிலே பெற்ற அனுபவத்தையும் மார்க்கத்தையும் அவருடைய பண்பாட்டையும் விருத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பாடசாலை அமைந்து காணப்படுகின்றது. எனவே அன்புள்ள குழந்தைகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு தன் பிள்ளைக்கு கொடுக்கின்ற கிஃப்ட்டு, அவர்களுக்கு கொடுக்கின்ற சன்மானம் எதுவென்றால் அவர்களுக்கு சொத்தையும் செல்வத்தையும் பணத்தையும் பட்டம் பதவிகளையும் கொடுப்பதல்ல, நல்ல பண்பாட்டையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுப்பதுதான் ஒரு பெற்றோர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். எனவே அன்புள்ள பெற்றோர்களே, இந்த பாடசாலை சுமார் 22 வருடங்களாக நடைபெறுகின்றதென்றால் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் பிள்ளைகள் நல்லொழுக்கமுள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் ஈமானையும் கற்று அவர்கள் சமூகத்திலே திகழ வேண்டும் என்ற அந்த உண்மையான நோக்கத்தோடு தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மைக்கு வெற்றி இருக்கின்றது, அது அழிந்து போகாது. நிச்சயமாக வக்குல் ஜால் ஹக்கு வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக சத்தியம் வென்றே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே எங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக வேண்டி பெற்றோர்களாகிய நீங்கள் இன்று வரைக்கும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக வேண்டி பெற்றோர்களாகிய உங்களை நாங்கள் மனங்கொண்டு வரவேற்பதோடு நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடசாலை மிக நீண்ட காலமாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கியவர்களில் இந்த பெற்றோர்களாகிய நீங்கள்தான் முதன்மையானவர்கள் என்பதை நான் மறுப்பதற்கில்லை. பிள்ளைகளை சேர்ப்பதற்கும் பிள்ளைகளுடைய கல்வி விடயத்திலும் ஏனைய செயற்பாடுகள், நாளாந்த செயற்பாடுகள், வருடாந்த செயற்பாடுகள் அனைத்திற்கும் நீங்கள் பூர்ண ஒத்துழைப்பு தந்து உங்களுடைய குழந்தைகளை ஒரு முதலாம் தரத்துக்கு சேர்ப்பதற்காக வேண்டி இறுதி கலை நிகழ்ச்சியிலும் பரிசளிப்பு விழாவிலும் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று தொடர்ந்து எங்களுடைய பாடசாலைக்கு அல் இஸ்லாமிய பாடசாலைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அன்பையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை தந்து உதவ வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையும் தலைமை உரையும் தந்து விடைபெற்றிருக்கக்கூடிய அல் இஸ்லாமிய பாடசாலையினுடைய பணிப்பாளர் ஷேக் ULM சலாஹுதீன் ஆசிரியர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிகள் அடுத்து வரவேற்பு நடனம்
பெண் மாணவிகள் மேடையிலே வழங்குகின்றார்கள். அந்த வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது முகமது நயீம், ஷஹ்ரா மரியம், முபீன் ஃபாத்திமா ஷஹ்லா, முகமது ரஃபீக், ஷாரா ஜைனப், நௌஷாட் ஃபாத்திமா ஃபரீரா, முகமது ஃபிர்தௌஸ், நஹ்தியா ஃபர்வீன், நூ ஃபாத்திமா ஷஹதியா, அகமது ஒஸ்மான், ஃபாத்திமா யமீனா, முகமது அரூஸ், ஆலியா ஜைனப், சர்ஜூன் ஜைனப், அப்துல் ஜப்பார், அஸ்மா தஸ்கீன், அப்துல் சலாம், ஃபாத்திமா ரசாதா, ஃபௌஸ்தீன், மிஹாரத் ருத்ஃபா, ரிஃபாஸ், ரீசத், ஹாதியா வழங்குகின்ற வரவேற்பு நடனம் மேடையிலே இடம்பெறுகிறது. அந்த வரவேற்பு நடனத்தினை வழங்கிய மழலை செல்வங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து காலையில் ஓதும் துவா மற்றும் அறிவை வேண்டி ஓதும் துவா அதனை வழங்குவதற்காக முகமது ரிஷாத், முகமது முசப் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் ஓதும் துஆ அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூத்து வஇலைக நுஷூர். அறிவை வேண்டி ஓதும் துஆ ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நன்றி, வசலாம். சிறப்பான முறையிலே அந்த துவாக்களை வழங்கிய அந்த மழலைக்கங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஃபொயம் அதனை வழங்குவதற்காக முகமது ரினோஸ்கான் மிஷாரி அகமது அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
you. Poem 1, 2, 3. Let me see. Who like coffee? Who like tea? 1, 2, 3. I like coffee and she is drink in tea. Thank you. அந்த நிகழ்வினை வழங்கிய குழந்தைக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து அல் குர்ஆன் கூறும் படிப்பினைகள் உரைநடை 1. தலைப்பு பூமியில் கர்வம் கொண்டு நடக்காதே. அதனை வழங்குகின்றார்கள் முகமது ரஃபீக், சாரா ஜைனப், அப்துல் ஜப்பார், அஸ்மா தஸ்கீன் வழங்குகின்ற நிகழ்ச்சி அடுத்து மேடையில். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அனைத்து வழிகாட்டலையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அல் குர்ஆனிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகளிலிருந்தும் எங்களுக்கு காட்டியிருக்கிறான். அதை படிப்பதனூடாக, அதை தெரிந்து கொள்வதனூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். அந்த வகையிலே பெருமை கொள்ளுதல், அகங்காரம் கொள்ளுதல், மற்றவர்களை மதிக்காமல் நடத்தல் என்ற ஒரு விடயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல் குர்ஆன் அதை மிக தெளிவாக எங்களுக்கு அந்த விடயத்தை கூறுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு விடயத்தை குர்ஆன் எவ்வாறு கூறுகின்றது என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு உரைநடையாக அல் குர்ஆன் கூறுகின்ற பாடங்களும் படிப்பினைகளும் என்ற அம்சத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தர இருக்கின்றோம். பெருமை கொள்ளுதல். சூரத்துல் லுக்குமான் பெருமை கொள்ளுதல் என்ற விடயத்தை மிகவும் அழகாக கூறுகின்றது. உடை அணிந்து பெருமை கொள்ளுதல், அழகை காட்டி பெருமை கொள்ளுதல், நடையில் பெருமை கொள்ளுதல், வார்த்தைகளினால் பெருமை கொள்ளுதல், பட்டம் பதவிகள் ஊடாக பெருமை கொள்ளுதல், இவைகளெல்லாம் கூடாது, பாவம் என்று இஸ்லாம் கூறுகின்றது. பெருமை என்பது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் பெருமை இருக்கின்றது. மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக உலகத்திலே வாழ வேண்டும். அகங்காரம், மற்றவர்களை புறக்கணித்தல் என்பவைகள் கூடாது. பெருமையோடு நடந்து வருகின்றார்கள் பூமியிலே. அல்லாஹு தாலா சொல்கின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நீங்கள் பெருமை அடித்தவர்களாக நடக்க வேண்டாம். ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் கர்வமாக நடக்காதே. கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். நடந்து வந்தபோது இந்த குர்ஆன் வசனத்தை கேட்கின்றார்கள். நீங்கள் பெருமை அடித்தவர்களாக, அகங்காரம் கொண்டவர்களாக, மற்றவர்களை இழிவாக கருதுகின்றவர்களாக நீங்கள் நடக்க வேண்டாம் என்ற குர்ஆனை கேட்டதுடன் அவர்கள் உணர்ந்து அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹு தங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் பெருமையோடு நடக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது பூமியிலே பெருமை இல்லாதவர்களாக அவர்கள் நடந்து வருகின்றார்கள். இஸ்லாமிய முறைப்படி உடை அணிந்து பூமியில் எவ்வாறு நடக்க வேண்டும், மற்றவர்களை பார்த்து அவர்கள் புன்முறுவலோடு அவர்கள் வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் ஏனைய மனிதர்களை இழிவாக கருதுவதும் பெருமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். மற்றவர்களை இழிவாக கருதுதல், தரம் குறைத்து பார்த்தல், அவர்களை சிரிக்காமல் நடந்து கொள்ளுதல், அவர்களை
வெறுப்போடு பார்த்தல், இவைகள்தான் பெருமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பத்ருல் ஹக் வகம்துன்னாஸ், சத்தியத்தை மறைப்பதும் மறுப்பதும் மனிதர்களை இழிவாக கருதுவதும் தான் பெருமை என்று சொன்னார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் தவறு செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எனவே யாரும் பெருமையோடு நடக்கக்கூடாது. பெருமை அல்லாஹுக்கு சொந்தம் என்ற ஒரு பாடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். சூரத்துல் லுக்குமானிலே அதை அழகாக அல்லாஹு தாலா சொல்கின்றான். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சூரத்துல் லுக்குமானை படித்து பாருங்கள். உலகத்தில் நான் எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், என்னோடய உடை, என்னுடைய நடை, என்னுடைய பார்வை எவ்வாறு அமைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற விடயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஜஸான். கண்ணியத்துக்குரிய மௌலவி, இந்த பாடற் பாடசாலையினுடைய பணிப்பாளர், இந்த கல்வி நிலையத்தை 22 வருட காலமாக சிறப்பாக வளம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல் இஸ்லாமிய பாடற் பாடசாலையினுடைய பணிப்பாளர் அஷேக் ULM சலாஹுதீன் ஆசிரியர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அந்த அபிநயத்தை வழங்கிய அந்த 2 குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வழங்கிக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த அம்சங்களுக்கு உங்களை அழைத்து செல்ல போகின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள். அதனை வழங்குவதற்காக முபீன் ஃபாத்திமா ஷஹ்லா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் கொள்ள விடங்களா ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ ரசூலி வல் ஆமின் அல் கதிரி ஹைரி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, மலக்குமாரை ஈமான் கொண்டு, வேதங்களை ஈமான் கொண்டு, ரசூல்மாரை ஈமான் கொண்டு, நன்மை தீமை ஆவும் அல்லாஹ்வின் நாட்டமை நடக்கும் ஈமான் கொண்டு. நன்றி வசவா. அந்த நிகழ்வினை தந்த குழந்தைக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிகள் அடுத்து தன்னை பற்றி சுய விவரம் அதனை வழங்குவதற்காக சர்ஜூன் ஜைனப் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுய விவரம். எனது பெயர் சைனப். எனது வயது 5. நான் இஸ்லாமிய பாலர் பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். எனது தந்தையின் பெயர் சர்ஜு. தந்தையின் தொழில் விவசாயம். தாயின் பெயர் சைகுனிஷா. தாயின் தொழில் அலுவலக உத்தியோகத்தார். எனக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் உள்ளனர். நன்றி வஸ்ஸலா. அழகிய தெளிவான வார்த்தைகளுடன் அந்த நிகழ்வினை தந்து விடைபெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து கள சோங்ஸ் அதனை வழங்குவதற்காக இம்தியாஸ் முகமது அஸ்ஜித், ஆரிஃப் அஹ்னப், முகமது அனஸ், மிஸ்யான் ஷகீஃப், அப்துர் ரஹீம், இன்சாப் அகமட், முகமது ரிஷாத், முகமது முஸ்அப், நப்ராஸ், அர்ஹம் பாதில், முகமது ரினோஸ்கான் மிஷாரி அகமது, ரிஷாத் மிசாரி அகமது, அப்துல் ஹக்கீம் முகமது ஹுமைத், மாஹிரூன் யூசுப் முஃப்தி, முகமது இர்ஃபான் லுக்மான், சப்ராஸ் ஆபித் அப்துல்லா, முகமது எஹ்சான் முப்தி அகமது தருகின்ற கல சோங் அபிநய விருந்து மீண்டும் உங்களுக்காக. Red, green, yellow, blue, orange, purple, pink. Red, green, yellow, blue, orange, purple, pink.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார நாட்கள்: திங்கட்கிழமை மண்டே, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே, புதன்கிழமை வெனிஸ்டே, வியாழக்கிழமை தேர்ஸ்டே, வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே, சனிக்கிழமை சாட்டர்டே, ஞாயிறு சண்டே. நன்றி, வஸ்ஸலாம். அந்த வார நாட்களை இரு மொழிகளிலும் தந்து விடைபெற்றிருக்கின்ற குழந்தைக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து ஹதீஸ் அதனை வழங்குவதற்காக அப்துல் சலாம் ஃபாத்திமா ரசாதா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ்: கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தௌரு சத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானி பாதியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லா யர்முல்லாஹு மன் லா யர்முன்னாஸ். மனுஷருக்கு இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நன்றி, வஸ்ஸலாம். ஹதீஸ்களை சிறந்த முறையிலே வழங்கிச் சென்றிருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து அனைத்து மாணவர்களும் வழங்குகின்ற தொழுகை முறையினை இந்த மேடையிலே உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றார்கள். அடுத்து தொழுகை அனைத்து மாணவர்களும் வழங்குகிறார்கள். وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الله أكبر. سبحان ربي العظيم وبحمده سبحان ربي العظيم وبحمده سبحان ربي العظيم وبحمده سمع الله لمن حمده. الله أكبر. سبحان ربي الأعلى وبحمده سبحان ربي الأعلى وبحمده. الله أكبر. ربي اغفر لي. الله أكبر. سبحان ربي الأعلى وبحمده سبحان ربي الأعلى وبحمده سبحان ربي الأعلى وبحمده. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين.
الله أكبر سبحان ربي العظيم وبحمده سبحان ربي العظيم وبحمده سبحان ربي العظيم وبحمده سمع الله لمن حمده ربنا لك الحمد الله أكبر سبحان ربي الأعلى وبحمده سبحان ربي الأعلى وبحمده الله أكبر الله أكبر سبحان ربي الأعلى وبحمده سبحان ربي الأعلى وبحمده الله أكبر التحيات المباركات الصلوات الطيبات لله السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله أشهد أن لا إله السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله சகோதரர்கள் குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து ஆங்கில பேச்சு இங்கிலீஷ் ஸ்பீச் அதனை வழங்குவதற்காக முகமது அனஸ் மிஸ்யான் ஷகீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am Misyan Shakib Muhammad Anas. I want to speak about something very special. In Islam, sadaqah. It means giving to others to help them, feeding the poor, like sharing the food and water, helping the orphans, educating someone, even giving a smile and a kind words also sadaqah. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, protect yourself from hellfire even by giving a piece of date. Yes, sadaqah. So let us all try to do sadaqah every day. Thank you. அழகிய முறையிலே சதகா பற்றி ஆங்கிலத்திலே பேசச் சென்ற மாணவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து ஓரெழுத்து புதிர் அதனை வழங்குவதற்காக நஃப்ராஸ் அர்ஹம் ஃபாதில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓரெழுத்து புதிர் சுடுமடுத்து தீ சுற்றும் அடுத்து நீ துரத்தும் அடுத்து போ அழைக்கும் அடுத்து வா சிரிக்கும் அடுத்து ஈ பூசும் அடுத்து மை. நன்றி வசலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அடுத்து பணிப்பாளர் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சியினை வழிவெடுத்து தருவதற்காக அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். ஹதீஸ் கூறும் படிப்பினை உரைநடை 2 தலைப்பு குகைவாசிகள். அதனை பங்கு கொள்கிறார்கள் ஆரிஃப் அஹ்னப், முகமது ரினோஸ்கான், மெஷாரி அகமத், அப்துல் ஹக்கீம், முகமது ஹுமைத் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவம், குகைவாசிகள் சம்பவம். இந்த நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னர் வேறொரு நபியுடைய காலத்திலே நடைபெற்ற குகைவாசிகள் அந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக
அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கின்றான். குகைவாசிகள் குர்ஆனிலே பல குகைவாசிகள் சம்பவம் இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான சம்பவம். அதை இன்ஷா அல்லாஹ் அந்த சம்பவத்தை ஒரு உரைநடையாக நாங்கள் தற்போது தருகின்றோம். 3 மனிதர்கள் அரபிகள் 3 அரபிகள் ஒரு பிரயாணம் செய்வதற்காக வேண்டி பாலைவனத்திலே அவர்கள் நடந்து வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நடந்து வருவார்கள். இவர்கள் தான் செய்ய வேண்டும். இருந்தாலும் முடியுமான வரைக்கும் ஒரு காட்சியாக உரைநடையாக இதில் சில தவறுகள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பின்னணியை நான் இன்ஷா அல்லாஹ் தருகின்றேன். 3 மனிதர்கள் அரபிகள் பாலைவனத்திலே அவர்கள் ஒரு பிரயாணம் செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வருகிறார்கள் 3 அரபிகள். வருகின்ற போது இடியும் மின்னலும் காற்றும் மிக வேகமாக வீசுகின்றது. காற்றும் மின்னலும் மிக வேகமாக வீசுகின்றது. அவர்கள் வானத்தை பார்க்கின்றார்கள். இப்பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுக்கு கண் முன்னால் தெரிந்த ஒரு குகையிலே அவர்கள் புகுந்து கொள்கிறார்கள். புகுந்த உடனே மலையிலே இருந்த ஒரு பாறாங்கல் அந்த குகை வாயலை மூடிவிட்டது. இப்போது அவர்கள் 3 பேர் அந்த குகைக்குள் இருக்கின்றார்கள். மலையில் இருந்த ஒரு கல்லொன்று உருண்டோடி வந்து அந்த குகை வாயலை முழுமையாக மூடிவிட்டது. இப்போது சற்று நேரத்தின் பின்னர் அவர்கள் வெளியே வருவதற்காக வேண்டி கடுமையாக முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் கடுமையாக முயற்சி செய்கின்றார்கள். வெளியே வருவதற்கு கல்லை அசைக்கின்றார்கள். கல் அசைய முடியாது. அவர்கள் வெளியே வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள். முடியாது. அவர்களுக்கு முடியவில்லை. இப்போது 3 பேரும் யோசிக்கின்றார்கள், நாங்கள் வெளியே வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உலகத்திலே செய்த நன்மையான காரியங்களை அல்லாஹு தாலாவிடம் முன்னிறுத்தி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று 3 பேரும் யோசித்து ஒருவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு 2 பெற்றோர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னோடு தான் இருந்தார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய ஆட்டிலே பால் கறந்து அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் யா அல்லாஹ், என்னுடைய ஆடுகளை மேய்த்து விட்டு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. நான் வந்து பார்த்தேன், என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள். நான் எப்போதும் அந்த பாலை கறந்து முதலாவதாக எனது பெற்றோருக்குத்தான் நான் கொடுப்பேன். அதன் பின்னர் தான் நானும் எனது மனைவி மக்களும் குடிப்போம். அன்றைய தினம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். யா அல்லாஹ், நாங்கள் குடிக்கவில்லை. நான் பாலை கறந்து அவருடைய தலைமாட்டிலே அவர்களை எழுப்பவில்லை. அவர்கள் எழும்பும் வரைக்கும் நான் மரியாதைக்காக வேண்டி அவர்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி விடியும் வரைக்கும் யா அல்லாஹ் நான் அவருடைய தலைமாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் விழித்ததன் பின்னர் அவர்களுக்கு பாலை ஊட்டியதன் பின்னர் தான் நானும் எனது பிள்ளைகளும் மனைவி மக்களும் குடித்தோம். யா அல்லாஹ், உனக்காக வேண்டித்தான் என்னுடைய பெற்றோரை நான் கண்ணியப்படுத்தினேன். யா அல்லாஹ், நீ குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லியிருக்கின்றாய், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று. அதனால் தான் யா அல்லாஹ் நான் இவ்வாறு செய்தேன். அவ்வாறு நான் உனக்காக வேண்டி செய்திருந்தால், நன்மையை நாடி உனக்காக வேண்டி செய்திருந்தால், யா அல்லாஹ், இந்த குகையிலிருந்து வெளியே வருவதற்கு
இந்த பாறாங்கல்லை அகற்றி தருவாயாக யா அல்லாஹ் என்று அந்த 3 மனிதர்களில் ஒருவர் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்திக்கின்ற போது அந்த பாறாங்கல்லில் சாடையாக கொஞ்சம் இடம் கொடுத்தது. ஆனால் வெளியே வர முடியவில்லை. வெளியே வருவதற்கு அவர்கள் தலையை ஓட்டுகின்றார்கள், உடம்பை புகுத்துகின்றார்கள், ஆனால் வெளியே வர முடியாது. இப்போதும் 2வது நபர் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்கின்றார். யா அல்லாஹ், 2வது அரபி 2வது மனிதர் கேட்கின்றார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு மனிதர் கூலிக்கு வேலை செய்தார், தொழில் புரிந்தார். ஆனால் அவர் கூலியை என்னிடம் எடுக்காமல் அவர் சென்று விட்டார். அவர் வருவார் என்று பார்த்தேன், அந்த கூலி அவர் பெறவில்லை. நான் அந்த கூலிக்குரிய பணத்தை எடுத்து ஒரு ஆட்டை வாங்கிவிட்டேன். வாங்கி என்னுடைய ஆட்டோடு நான் அந்த ஆட்டை விட்டேன். நீண்ட காலத்துக்கு பிறகு யா அல்லாஹ் அந்த மனிதர் வந்தார். என்னிடம் கூலியை செய்த ஒரு மனிதர் வந்து என்னுடைய கூலியை தா என்று கேட்டார். நான் சொன்னேன், யா அல்லாஹ், இன்னும் இருக்கிற ஆட்டுப்பட்டியை நீ சாய்த்து கொண்டு போ, இது உனக்குரிய ஆடுதான் என்று சொன்னேன். அந்த மனிதர் கேட்டார், நீ என்னிடம் விளையாடுகின்றாயா? நான் ஒரு நாளைக்குரிய கூலியைத்தான் உன்னிடம் கேட்கின்றேன், நீ ஆட்டுப்பட்டியை சாய்த்து கொண்டு போகுமாறு சொல்லுகின்றாயே. யா அல்லாஹ், நான் சொன்னேன், உன்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை எடுத்து ஒரு ஆட்டை வாங்கி போட்டேன், இப்பொழுது 100 ஆடுகளாக பெருகிவிட்டது, இது உனக்குத்தான், அது எனக்கு சொந்தமில்லை என்று நான் சொல்லி அந்த ஆட்டை நான் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டித்தான் நான் இதை செய்தேன். நான் நினைத்தால் அந்த ஆட்டை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஒரு ஆட்டை மாத்திரம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த கூலி மனிதனுடைய பணத்தை முழுமையாக நான் அந்த ஆட்டுப்பட்டியை கொடுத்து விட்டேன். யா அல்லாஹ், இவ்வாறு நான் உனக்கு பயந்து அஞ்சி நான் இதை செய்தேன். யா அல்லாஹ், அவ்வாறு உனக்காக வேண்டி நான் இதை செய்திருந்தால் எங்களை இந்த குகையிலிருந்து வெளியே வருவதற்கு நீ உதவி செய்வாயாக என்று சொன்னபோது அந்த பாறாங்கல் சற்று நகர்கின்றது என்றாலும் கூட அவர்களால் வர முடியவில்லை. முயற்சிக்கின்றார்கள், வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள். சற்று நகர்ந்தது என்றாலும் அந்த பாறாங்கல் அவர்களுக்கு முழுமையான இடத்தை கொடுக்கவில்லை. இப்போது 3வது நபர் அல்லாஹு தாலாவிடம் கேட்கின்றார். இது ஒரு சம்பவம் அல்ல, ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த சம்பவம். இப்போது 3வது மனிதர் கேட்கின்றார், யா அல்லாஹ், அல்லாஹு தாலா தடுத்த பெரும் பாவங்களில் ஒரு பாவத்தை நான் செய்வதற்கு நெருங்கிய போது, அல்லாஹு தாலா ஹராமாக்கிய பெரிய ஒரு பாவத்தை நான் செய்ய நெருங்கிய போது அந்த பெண்மணி சொன்னால், இத்தகுல்லாஹ், அல்லாவை பயந்து கொள் என்று சொன்னபோது நான் விரண்டோடினேன். யா அல்லாஹ், அந்த பாவத்தை செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து நெருங்கிய போது அந்த பெண்மணி சொன்னால், யா அல்லாஹ், இத்தகுல்லாஹ், நீ எங்கிருந்தாலும் அல்லாவை பயந்து கொள் என்று சொன்னபோது உனக்காக வேண்டி பயந்து நான் விரண்டோடினேன். யா அல்லாஹ், அது உனக்காக வேண்டித்தான் நான் செய்தேன். யா அல்லாஹ், உன்னுடைய பயம் இல்லை என்றால், உன்னுடைய அச்சம் இல்லை என்றால் அந்த பெரிய பாவத்தை நான் செய்திருப்பேன். யா அல்லாஹ், உனக்காக வேண்டித்தான் நான் விரண்டோடி அதன் பிறகு எந்த பாவத்திலும் நான் ஈடுபடுவதில்லை. யா அல்லாஹ், அவ்வாறு நான் உனக்காக வேண்டி அந்த பாவத்திலிருந்து நான் விலகி கொண்டேன் என்றால் எங்களை இந்த குகையிலிருந்து இந்த பாறாங்கல்லை முழுமையாக அகற்றி எங்களை விடுதலை செய்து எங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு நீ வாய்ப்பை உதவி செய்வாயாக யா அல்லாஹ் என்று 3வது நபர் கேட்டபோது அந்த பாறாங்கல் முழுமையாக அகன்று அவர்கள் அல்லாஹு தாலாவை புகழ்ந்தவர்களாக அல்ஹம்துலில்லாஹ், 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 சும்மா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக வீடு நோக்கி அவர்கள் போகின்றார்கள், அந்த 3 குட்டி அரபிகளும். எனவே இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற ஒரு விடயம்தான், நாங்கள் இஹ்லாஸோடு ஒரு நன்மையை செய்தோமாக இருந்தால் எங்களுக்கு கஷ்டங்கள் வருகின்ற போது
அதை முன்னிறுத்தி நாங்கள் கேட்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களுக்கு நிச்சயமாக தருவான். எனவே இதே போன்று எத்தனையோ பாவங்கள் என்று பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்து நல்ல நன்மைகள் செய்து அந்த நன்மைகளை அல்லாஹு தாலாவிடம் காட்டி கொடுத்து சொல்லி அந்த உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கு உங்களுக்கு நல்ல புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் செய்கின்ற நல்ல செயல் நம்மை ஒரு கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கும் என்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வினை தந்து விடைபெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மற்றும் அதனை சிறப்பாக விளக்கி தந்த இந்த இஸ்லாமிய பாடல் பாடசாலையினுடைய அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து கல்வியின் முக்கியத்துவம் பேச்சு தமிழில் வழங்குவதற்காக இம்தியாஸ் முகமது அஸ்ஜத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, அறிவை போய்க்கும் ஆசிரியர்களே, அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாதெனில் கல்வியின் முக்கியத்துவம் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறும்போது கல்வியே இவ்வுலகில் முக்கியமானது எனலாம். எனவே நாம் அனைவரும் சிறந்த முறையில் கற்று நட்பெற்றியாக வாழ அல்லாஹ் வழிகாட்ட வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாம். நாங்கள் சிறந்த முறையிலே கற்று மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும் என்ற அழகான கருத்துடன் கூடிய அந்த பேச்சை தந்து விடைபெற்றிருக்கின்ற மாணவனுக்கு நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்து 5 கலிமாக்களும் அதனை வழங்குவதற்காக முகமது அரூஸ் ஆலியா ஜைனப் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 கலிமாக்கள். முதலாம் கலிமா தைபா, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வணக்கத்திற்குரியவர் நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்மில் ஒரு சிலருக்கு எத்தனை களிமாக்கள் பாடமாகியுள்ளது என்பது நமக்கே சந்தேகமாக இருக்கும். முதலாம் இரண்டாம் களிமா ஒருவேளை பாடமாக்கிக் கொள்ளலாம். 5 களிமாக்களையும் நாங்கள் பாடம் செய்து கொள்வது என்பது ரொம்ப கடினம். ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் 5 வயது குழந்தை அவர்களுடைய ஆரம்ப கல்வியிலே இவ்வாறான செயற்பாடுகள் இந்த பாலர் பாடசாலை அத்தனை களிமாக்களையும் புகட்டி இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விடயம். அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகள் சொல்லி, பெற்றோர்களுக்கும் நன்றிகள் சொல்லி, நீங்கள் அந்த களிமாக்க கொஞ்சம் தெரியாதவங்க அந்த குழந்தைகிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது தெரியாதவர்களுக்கு மட்டும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து அறிவை சோதிப்பதற்காக குழந்தைகள் அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியினை இந்த மேடையிலே வழங்கப் போகின்றார்கள். ஏ அணியிலே ஆண் குழந்தைகளும் பி அணியிலே பெண் குழந்தைகளும் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். இந்த அறிவு களஞ்சிய போட்டியினை தலைவராக நின்று இங்கு செயற்படுத்தி தருவதற்காக அப்துல் ஹக்கீம் முகமது ஹுமைத் அவர்கள் இந்த அறிவு களஞ்சிய போட்டியினுடைய தலைவராக செயற்படவிருக்கின்றார். ஏ அணியில் இருந்து அன்போடு அழைத்துக் கொள்வர் முகமது ரினோஸ்கான் மெஷாரி அகமத், ரிஷாத் மிஷாரி அகமத், ஆரிஃப் அஹ்னப், அப்துல் ரஹீம் இன்ஷாஃப் அகமட், மாஹிரூன் யூசுப் முஃப்தி, நப்ராஸ் அர்ஹம் ஃபாதில் ஏ அணியிலிருந்து அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். பி அணியில் இருந்து முகமது நயீம் ஷஹ்ரா மரியம், முபீன் ஃபாத்திமா ஷஹ்லா, சர்ஜூன் ஜைனப், அப்துல் ஜப்பார் அஸ்மா தஸ்கீன், ஃபௌஸ்தீன் மிஹாரத் ருத்ஃபா, ரிஃபாஸ் ரீசத் ஹாதியா பி அணியிலிருந்து கலந்து கொள்ளப் போகின்றார்கள். இந்த அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியை எவ்வாறு உங்களுக்கு இந்த மேடையிலே அமைத்து தரப்போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையிலே ஏ அணி மற்றும் பி அணியினை தலைமை தாங்கி நடத்தவிருக்கின்ற தலைவர் அப்துல் ஹக்கீம் முகமது ஹுமைத் அவர்கள் இப்போது மேடைக்கு எங்களுடைய குழந்தைகளை அன்போடு அழைத்துக் கொள்ளப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அப்துல் ஹக்கீம் முகமது ஹுமைத். மாஷா அல்லாஹ், இந்த முறையும் இஸ்லாமிய பாலர் பாடசாலை மாணவர்கள் அருட்களஞ்சிய போட்டியில் பங்கேற்க உள்ளார்கள். இங்கு எனது வலதுபுறத்தில் ஏ அணியினரும் எனது இடதுபுறத்தில் பி அணியினரும் போட்டிக்கு தயாராக உள்ளார்கள். முதலில் ஏ அணியினர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளட்டும். நான் ஹம்மத் ரினோஸ்கான் மிஷாரி அஹ்மத். நான் ரிஷாத் அஹ்மத் மிஷாரி அஹ்மத். நான் ஆரிஃப் அஹ்னஃப். அப்துல்லாஹ் இன்தபம். நான் மாஹிரூன் யூசுப் முஃப்தி. நான் நப்ராஸ் அர்ஹம் ஃபாதில். நன்றி. அடுத்து பி அணியினர் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளட்டும். நான் முகமது நயீம் ஜஹ்ரா மரியம். நான் முபீன் ஃபாத்திமா சௌலா. நான் சர்ஜூன் ஜைனப். நான் அப்துல் ஜப்பார் அஸ்மா தஸ்கீன். நான் ஃபௌஸ்தீன் மிஹாரத் ருத்பா. நான் ரிஃபாஸ் ரீசத் ஹாதியா.
நன்றி. இனி நாம் நேரடியாக போட்டிக்கு வருவோம். முதலாவது போட்டியாக ஏ அணியினரை சேர்ந்த மிஷாரி அஹமத். உங்களுக்கான வினா, இச்சொல்லை உச்சரித்து காட்டுக. சரியான விடை. அடுத்த போட்டியாக பி அணியினரை சேர்ந்த ஜவுரா மரியம். உங்களுக்கான வினா, சீனி இனிக்கும் என்பது போல உப்பு என்ன செய்யும்? வர்க்கம். சரியான விடை. அடுத்த போட்டியாக ஏ அணியினரை சேர்ந்த மிஷாரி அஹமத். உங்களுக்கான வினா, கீழுள்ள உருக்களின் கூட்டுத்தொகையாது? சரியான விடை. அடுத்த போட்டியாக பி அணியினரை சேர்ந்த ஃபாத்திமா சவுலா. உங்களுக்கான வினா, இப்படத்தில் முன்னால் சொல்லும் வாகனம் எது? சரியான விடை. அடுத்த போட்டியாக ஏ அணியினரை சேர்ந்த அவுனப். உங்களுக்கான வினா, அட்டையில் உள்ள படத்தின் பெயர் ஆங்கிலத்தில் கூறுக. சன். சரியான விடை. அடுத்த போட்டியாளர் ஏ பி அணியினரை சேர்ந்த ஜைனப். உங்களுக்கான வினா, ஆங்கில அகரவரிசையில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 26. சரியான விடை. அடுத்த போட்டியாக ஏ அணியினரை சேர்ந்த இன்சாப் அஹமத். உங்களுக்கான வினா, இறுதி நபியின் பெயர் என்ன? சரியான விடை. அடுத்த போட்டியாக பி அணியினரை சேர்ந்த அஸ்மா தஸ்னி. உங்களுக்கான வினா, மீனின் வயிற்றினுள் இருந்த நபியின் பெயர் என்ன? யூனுஸ் நபி. சரியான விடை. அடுத்த போட்டியாக ஏ அணியினரை சேர்ந்த யூசுப் முஃப்தி. உங்களுக்கான வினா, இலங்கையின் தேசிய மரம் எது? நாகமரம். சரியான விடை. அடுத்த போட்டியாக பி அணியினரை சேர்ந்த மியாரல் உத்பா. உங்களுக்கான வினா, எமது நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி யார்? அனுருகுமார் திசாநாயக்க. சரியான விடை. அடுத்த போட்டியாக ஏ அணியினரை சேர்ந்த அருகம் ஃபாதில். உங்களுக்கான வினா,
அனைவரும் சமபுள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் எமது பாடசாலை சார்பாக நன்றியை தெரிந்து கொள்வோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பறந்தது உலகம், விரிந்தது செல்வம், செல்வங்கள் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு முழு உலகையும் அலங்கரிக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளம் பெற வாழ்த்தினாக உங்களிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் அப்துல் ஹக்கீம் முகமது உமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறந்தது உலகம், சிறந்தது அறிவு. அந்த அறிவினை முதலாய் கொண்ட மாணவர்களை சிறப்பிக்கின்ற வகையிலே இந்த அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சி மேடையிலே அலங்கரித்திருந்தது. குழந்தைகள் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கு அதிக பங்களிப்பு செலுத்துவது, அவருடைய அறிவுக்கு எட்டிய சில நிகழ்ச்சிகளை செய்வது அவர்களால் முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை அவர்கள் தூர நோக்கோடு சிந்திக்கிற போது இவ்வாறான கேள்விகளுக்கு அடுத்தடுத்து விடைகள் கூற வேண்டும். ஒரு காட்சியினை பார்ப்பதன் மூலமாக அதற்கு அவர்கள் செய்கை செய்ய முடியும் என்ற சிறப்பான கருத்துக்களையும் அழகான முறையிலே ஆசிரியர்கள் நெறிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நன்றிகள் கூறி தங்கு தடையின்றி இந்த அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியினை கிரகித்தல் செயற்பாட்டினூடாக சிறந்த முறையிலே கிரகித்து இந்த மாணவர்கள் தந்திருக்கிறார்கள். அதற்கு வழியாக இருந்து சிறப்பாக இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சியினை தந்து கொண்டிருக்கக்கூடிய அதிபர் அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றிகள் கூறிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து உங்களை சந்திக்க காத்திருக்கிறது ஹதீஸ். அதனை வழங்குவதற்காக முகமது இர்ஃபான் லுக்மான் அவர்களை அழைக்கின்றோம் ஹதீஸினை வழங்குவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா நபி ஸல்லல்லாஹு கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தமாக்கந்த எங்கந்தாலும் அல்லாஹ்வை பயந்தவள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தோ மித்தால் ஜன்னா சலையே சொர்க்கத்தின் திறப்பமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மழலை குரலிலே ஹதீஸ் கேட்பது என்பது அரிதுதான். இருந்தாலும் அந்த குழந்தை அழகான முறையிலே அந்த ஹதீஸினை மொழிந்து சென்றதற்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து கொன்றை வேந்தன் என்கின்ற நிகழ்ச்சியினை வழங்குவதற்காக நௌஷாட் ஃபாத்திமா ஃபரீரா அவர்களை அழைக்கின்றோம். கொன்றை வேந்தன் நிகழ்ச்சியினை வழங்குவதற்காக. கொன்றை வேயும் பிதாவும் முன்னணி தெய்வம் இன்னும் அழுத்தும் கண்ணன தகும் கிட்ட சாயின் கிட்டன் வெட்டன மர குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தாயிற்ற ஒரு கோவிலும் இல்லை திரைகடல் ஓடியும் திரவியும் தோடு முற்பகல் செயல் பிற்பகல் விளையும் மருந்தே ஆயினும் மருந்தோடு உன் முற்பகல் செயல் பிற்பகல் விளையும் மூத்தோர் சென்ன வார்த்தை அமிர்சம். அழகிய முறையிலே அந்த கொன்றை வேந்தன் நிகழ்வினை தந்து விடைபெற்றிருக்கக்கூடிய மழலைக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து
ஒரு சிங்கள பாடலுக்கான அபிநய விருந்து அதனை வழங்குகின்றார்கள் ஆண் மாணவர்கள். ஆமையும் முயலும் என்ற அந்த பாடலுக்கான அபிநய விருந்தினை வழங்குகின்றார்கள் முகமது எஹ்ஷான், முகமது அகமட், முஃப்தி அகமட், முகமது இர்ஃபான் லுக்மான், சப்ராஸ் ஆஃபித் அப்துல்லா, மாஹிருன் யூசுப் முஃப்தி, அப்துல் ஹக்கீம் முகமது ஹுமைத், ரிஷாத் மிசாரி அகமத், முகமது ரினோஸ்கான் மிஷாரி அகமத், நஃப்ராஸ் அர்ஹம் ஃபாதில், முகமது இர்ஷாத் முகமது முஸ்அப், அப்துல் ரஹீம் இன்ஷாஃப் அகமட், முகமது அனஸ், மிஷான் சகீப், ஆரிஃப் அஹ்னப், இம்தியாஸ் முகமது அசத் ஆகியோர் அந்த பாடலுக்கான அபிநய விருந்தினை வழங்குகின்றார்கள். අපි දුවමුද ඇහුවලන් වෙලා නවතම වීඩියෝ නැරඹීමට අපව සබස්ක්‍රයිබ් කරන්න. அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு அதற்கான பயிற்சிகளை வழங்கிய ஆசிரியர்களுக்கு மற்றும் ஆடை அலங்காரங்களை சிறப்பாக வழிவகுத்து தந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து முக்கியமான மலக்குமார்கள் 10 பேர் அதனை வழங்குவதற்காக முகமது ஃபிர்தௌஸ் நஹ்தியா ஃபர்வின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. முக்கியமான மலக்குமார் 10 பேர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூது கொண்டு வருபவர். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மலை காத்து நெருப்பு பொறுப்பானவர். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உயிர் வாங்குபவர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூடுவவர். ரகிபத் அலைஹிஸ்ஸலாம் நன்மை தீமை எழுபவர். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம்
போரில் கேணி கணக்கு கேட்கிறவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தில் அறிவது ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் அறிவது நன்றி வசலாம். தங்கு தடையின்றி அந்த 10 மலக்குமார்களுடைய பெயர்களும் அவருடைய செயற்பாடுகளையும் சிறப்பான முறையிலே எமக்காக தந்த அந்த குழந்தைக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டும் நிகழ்ச்சியில் அடுத்து ஆப்பிள் ஃபோயம் அதனை வழங்குவதற்காக அன்போடு அழைத்துக் கொள்வரும் ஃபௌஸ்தீன் மிஹாரத் ருத்ஃபா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Good morning to all of you. Apple. I am an apple, red in color, round in shape, rich in vitamin. My body is very shining. When people eat me, their body is very shiny like me. An apple a day keeps the doctor away. Thank you.